எடுத்துக்கிட்டு சார். எந்த மைக்கு வேணாலும் எடுங்க, பேசுங்க, வச்சிருங்க, எடுத்துட்டு போயிடாதீங்க. இப்பெல்லாம் போக மாட்டேன், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பார்த்து வைங்கண்ணே. தேங்க்யூ. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் முடியாமையா இருந்தாங்க. ஒரு ஊருக்கு வந்தா நல்லா இருக்கீங்களா, அப்படியே போயிட்டு சாப்பிட்டீங்களா? கோயில 3 சுத்தி தீச்சட்டி ஏத்திட்டு வாமா. அப்படியே சுத்திட்டேன் ஏற்கனவே. கொஞ்சம் வர மட்டும் சுத்துறேன், அந்த பக்கம் வர சுத்துறேன், நின்னு பேசுமா. மைக்கு கூட நல்லா டெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பேசுங்க. ஹலோ, கொஞ்சம் பார்த்து வைங்க. விசிலிங் மட்டும் கொஞ்சம் வராம பார்த்துக்கோங்க. என்னென்ன? ஓ, அந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் வேணா முன்னாடி. இப்போ சூப்பரா இருக்கு. இப்படியே கூட வச்சிருங்க. ஓகேம்மா. இல்ல நல்லா ஒரு தடவை கைத்தட்டல் கொடுக்கலாமா? நல்லா ஒரு தடவை சூப்பரா. கைதட்டல் தான் கேட்கறமா, விசில் இலவச இணைப்பா வருது. ஐயா, அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்கய்யா. ஆனா உண்மையிலே நம்ம எத்தனையோ ஊர்களுக்கு நம்ம பட்டிமன்றம் போயிருக்கோம் நடுவர் அவர்களே. ஆனா இந்த மாதிரி அதுவும் ஒரு பெரும் மழை பெஞ்சதுக்கு பிறகு இவ்வளவு ஒரு கூட்டம் இருந்து ஒரு திருவிழாவையும் ஒரு பட்டிமன்றத்தையும் ரசிக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, ரசிகர்களுக்கே ரசிகர் மன்றம் வைக்கணும்னா அது உங்களுக்கு தான் வைக்கணும். நல்ல ஒரு கைத்தறல் உங்களுக்காகவே கொடுங்க. அது உண்மையிலே நம்ம புதுச்சாம்பள்ளி மக்களுடைய பெருமையை பத்தி 3 வரியில சொல்லணும்னா சார், கொஞ்சம் உள்ள போகுதுண்ணே, கொஞ்சம் பார்த்து வைங்கண்ணே. அண்ணன் ஆடியோ கொஞ்சம் பார்த்து வைங்க, கொஞ்சம் கூட தூக்கி வைங்க. நம்ம புதுச்சாம்பள்ளி மக்களுடைய பெருமையை 3 வரியில சொல்லணும்னா சார், காசால படியிழந்தா கையிரண்டு போதாதுன்னு, நெல்லால படியிழந்தா நேரம் கொஞ்சம் ஆகும்னு வரக்கூடிய அத்துணை பேருக்கும் வயிறார சோறு போடக்கூடிய சொர்க்க பூமியில நின்று பேசுறோங்கிறதே வரம் இல்லையா? ரொம்ப ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு இதை கூட எடுத்துக்கவா, அடியிலேருந்து பேசுற மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு குறித்த நேரத்திற்குள்ள இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இது கொஞ்சம் வைங்க, கொஞ்சம் பார்த்து. அதனால கொஞ்சம் கடகடகடன் எல்லா பேச்சாளர்களும். சரி சார், கடகடன். ஓகே, இது ஓகே. நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அப்படியே அந்த அம்மனை வணங்கிட்டு அப்படியே டக்குன தலைப்புக்குள்ள வந்துட்டுமா? இல்ல நான் ஓகேவா? வீக்காட்டில் வீற்றிருக்கும் ஆதிபரா சக்தியவள், வேல்முருகன் அன்னையவள், வேண்டும் வரம் தந்திடுவார் என்று எல்லாம் அல்ல தாயவளை வணங்கி, உண்மையாகவே அற்புதமான ஒரு அருமையான ஒரு மக்கள். நல்ல ஒரு தலைப்பு கொடுத்தீங்க. நேரத்தின் அருமைகிறது டக்குன்னு தலைப்புக்கே வந்துடுற. மனிதன் மகிழ்ச்சியாகவும் பண்பாட்டோடையும் வாழ்ந்துதான் அந்த காலத்திலேயே இந்த காலத்திலேயே. இல்ல நான் என்ன கேக்குறேன், என்ன பிரச்சனை மிஸ்டர் மஞ்சுநாதன் அவர்களுக்கு? நான் என்ன கேக்குறேன், அவருக்கு என்ன பிரச்சனை நம்ம கேட்ட மூலம் பௌத்திரம், அந்த பிரச்சனையே கேட்கல. மேடையில என்ன பிரச்சனை இல்ல. அண்ணன் உண்மையிலே 1 மணி நேரம் அவ்வளவு சூப்பரா அண்ணன் பேசினாங்க. ஆனா பூரா ஏன் பொய்யா பேசிட்டு போய் உட்காந்துருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், அந்த காலத்துல நாங்க வாழ்ந்தோம் தெரியுமா, அந்த காலத்துல அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோம், படுத்துக்கிட்டே பல்லாங்குழி விளாண்டோம், நின்னுக்கிட்டே நொண்டி அடிச்சு விளாண்டோம், எல்லாம் வாழ்ந்தீங்க, சந்தோஷமா வாழ்ந்தீங்களா நீங்க? சார் உண்மையாவே சொல்ல போனா அந்த காலத்தை விட இந்த காலம் சிறப்பா இருக்குன்னு சொல்றதுக்கு நம்ம ஊர் மக்களே ஒரு சாட்சி சார். அன்னைக்கெல்லாம் பெண்கள் அடுப்படியை விட்டு முதல்ல வெளியில வந்தாங்களா? வீட்டு வாசப்படியை விட்டு முதல்ல வெளியில வந்தாங்களா? புருஷங்கிட்ட நேருக்கு நேரா மூஞ்ச பார்த்து பேசினாங்களா? ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம புதுச்சாம்பள்ளியில ஆண்களுக்கு நிகரா எங்க பெண்களும் இன்னைக்கு சேர்ல அமர்ந்து இந்நேரம் பட்டிமன்றம் கேக்குறாங்கன்னு சொன்னாக்க இது போதாத. இந்த காலம் நல்லா கையை தட்டினாதான் என்ன ஊர் கட்டுப்பாடா? நல்லா தட்டுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, விடுதலை வாங்கி தரேன். பல வருஷமா இதுதாங்க எங்கதுல ஆண்களுக்கு சேரு பெண்களுக்கு சேர் இல்ல. சேருங்கிறதே எல்லாருக்குமான பொதுவானது. எல்லாருக்கும் நாற்காலி கொடுத்து நாங்க பாதுகாப்பா. உண்மையிலேங்க கேட்டாங்க, அன்னைக்கெல்லாம் ஊர் கட்டுப்பாடு, குடும்ப கட்டுப்பாடு, புருஷனுக்கு கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாடுலாம் உங்களோடய வச்சுக்காங்க. இதுல வேற பொம்பளைங்க எல்லாம் டிவி பாக்குறாங்க, பொம்பளைங்க எல்லாம் நாடகம் பாக்குறாங்க. ஏன் எல்லாம் டிவி பாக்குறோம்? ஏமா பாக்குறீங்க? நாங்க ஏன் டிவி பாக்குறோம்? நாங்க ஏன் நாடகம் பாக்குறோம்? எங்க அண்ணன் சொல்ற மாதிரி ஏன் புருஷன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி காட்டுலையும் மேட்டுலையும் உழைச்சு கொண்டு வந்து கேபிள்காரனு கட்டுற 350 ரூபாய் காசு வீணா போயிட கூடாதே நாங்க எல்லாம் டிவி பாக்குறோம். எங்களுக்காக நாங்க பாக்குறோம். நாங்க ஏன் கல்யாணம் பண்ணி சரியில்லைனாலும் தொடர்ந்து வாழ்றோம். ஏன் வாழ்றீங்க? 6 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்கிறோம். அது வீணா போயிடக்கூடாதுன்னு வாழ்நாள் முழுதும் அழுது தொலைக்கிறேன். அவ்வளவு கஷ்டமா இருந்தா உங்க ஹஸ்பண்ட் ஜாப ரிசைன் பண்ணிட்டு போங்க. ரிசைன் பண்ணாதுன்னா உடனே அந்த போஸ்டுக்கு வரக்கு பல பேர் ரெடியா இருக்கானே, அதனால தானே ரிசைன் பண்ணாம ஓட்டிக்கிட்டு இருக்கான். தெரியுதுல்ல. ஏன்டா உன் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ண மாட்டேன்? பாசம் நினைக்காத. பிறகு மாடு சும்மா இருந்தாலும் கண்ணோட இருந்தாலும் ஓட்டிட்டு போற ஆளுக்கு ரெடியா இருக்கானுவோ. அந்த பயம் இருக்கணும் பாத்துக்கங்க. சும்மா அங்கே நின்று அந்த காலத்துல என்ன சார் சந்தோஷம் இருந்துச்சு? ஆவுனா எல்லாரும் சொல்லுவாங்க, அன்னைக்கு எல்லாம் பவுன் 10 ரூபாய் வித்துச்சு. எத்தனை பவுன் வாங்கி சேர்த்தீங்க? அன்னைக்கு எல்லாம் ஏக்கர் 100 ரூபாய் வித்துச்சு. எத்தனை ஏக்கர் வாங்கி சேர்த்தீங்க? அன்னைக்கு அதே பஞ்சப்பாட்டு, இன்னைக்கு இதே பஞ்சப்பாட்டு. அன்னைக்கு எல்லாம் நாங்க நடந்தே பள்ளிக்கூடத்துக்கு போனோம். தலையெடுத்து நீ போனா எங்களுக்கு என்ன நான் கேக்குறேன்.
ஏங்க எவ்வளவு டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்துருச்சு. அங்கேருந்து இவங்க புக் பண்ணி வந்தது கார்ல வருவாங்க, இருக்கிறது ஏசி ரூம்ல இருப்பாங்க. இங்க உட்காந்து நாளைக்கு தூத்துக்குடிக்கு போறதுக்கு இப்பவே ஆன்லைன்ல பஸ் புக் பண்ணுவாங்க. சந்தோஷம் அனுபவிக்கிறது பூரா இந்த காலம், பேசுறது பூரா அந்த காலமா? ஆள பாருங்க. இதுல வேற சொல்லிக்கிட்டு ரொம்ப வசதிகளை வாய்ப்புகளை அனுபவிக்கிறது இந்த காலம். சார் நான் இப்படி கேக்குறேனே, சரியில்லை இப்படி கேக்குறேனே, புதுச்சாம்பள்ளி மக்களை வச்சே கேக்குறேனே. உங்களுக்கு இந்த காலம் பிடிக்கலன்னு வைங்களேன், யாருக்கெல்லாம் இந்த காலம் பிடிக்கலையோ நாளைக்கே இல்ல பட்டிமன்றம் முடிஞ்சு இப்பயே போய் உங்க வீட்டுல உள்ள மிக்சி, கிரைண்டர், டிவி, செல்லு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் இன்னைக்கு ஆட்டுக்கல்ல உட்காந்து மாவரைக்க ரெடியா இருக்கேன்னு ஒரு அக்கா கை தூக்குங்க. தூக்கிறாதி அக்கா. அக்கா ஏன் கை தூக்க மாட்டாங்க? அக்கா தூக்க மாட்டாங்க. தூக்க மாட்டாங்க. ஏன்? அரைக்கிறதே ஐயா தானே அரைச்சிட்டு இருக்காரு, அதனால அக்கா எப்படி தூக்குவாங்க? ஆமா, அப்படியே அரைச்சிட்டாலும் என்னமா இருமா ஒரு நிமிஷம். நீ ஒரு கேள்வி கேட்டல, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த செல்போன் வந்த பிறகு நாடு நாசமா போச்சு நினைச்சீங்கன்னா ஒரு கைதட்டல் கொடுங்க, நான் பாக்குறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கைதட்டவங்க கையில எல்லாம் பாருங்க, அதே செல்போன் இருக்கு. அப்படியே கொடுத்துட்டு போயிருங்க மேடையில வந்து. சும்மா இப்ப எல்லாத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் இந்த காலத்துல அனுபவிச்சுட்டு அந்த காலம்னு சொல்லாதீங்க சார். நான் என்ன கேக்குறேன், மிஸ்டர் மஞ்சுநாதன், உங்க தாத்தா எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணாரு? ஜட்ஜையா கேட்டுதாங்க. குழந்தை திருமண கேஸ்ல தூக்கி உள்ள போடுங்க உங்க தாத்தாவோட அப்பாவை. இது பச்சை குழந்தை திருமணமா? பாருங்க ஏங்க, 10 வயசுல கல்யாணம் பண்ணி நீங்களாம் பூரா அங்கிள் ஆயிட்டீங்க. ஆனா இங்க பாருங்க, எங்க செல்லக்குட்டி சுத்தி நிக்கிறான் பாத்தீங்க. இளைஞர்கள் எப்படி தெரியுமா, வீட்டுல கூட பிறந்த அக்காவோ தங்கச்சோ 25 வயசு 30 வயசுல கல்யாணம் ஆகாம இருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை தீர்மானிச்சு கொடுத்துட்டுதான் எனக்கு ஒரு எதிர்காலத்தை நிர்ணயிச்சுப்பேன்னு சொல்லக்கூடிய கொள்கை மிகுந்த இளைஞர்கள் வாழக்கூடிய காலம் இந்த காலம். சூப்பர்மா. உங்க தாத்தா எத்தனை பிள்ளை பெத்தாரு? மக்கள் தொகையை பெருக்கி விட்டதே இவங்க தான். குடும்பத்தை உருவாக்க சொன்னா, குடும்பத்தை உருவாக்க சொன்னா, உந்தாத்த கிராமத்தை உருவாக்கி வச்சானே ஐயா, குடும்பத்தை உருவாக்க சொன்னா. ரேஷன் கார்டுக்கு அடிஷனல் சீட் வாங்க மாட்டிருக்கேன் உங்க குடும்பத்துக்கு. இதுல கூட பாருங்க, அன்னைக்கெல்லாம் கல்யாணம் பண்றது 5 கல்யாணம் 10 கல்யாணம் பண்ணுவாங்க. பாலியல் வன்கொடுமையில தூக்கி உள்ள போண்டோம் உங்களை எல்லாம். ஏமா இந்த காலத்துல காதல் எப்படி இருக்குன்னு கேக்குறாமா சார்? நான் என்ன கேக்குறேன், முடிச்சுக்கிறேன் சார். நான் என்ன கேக்குறேன், அன்னைக்கு நாங்க 14 புள்ள 15 புள்ள பெத்தோம், சந்தோஷமா இருந்தோம்னு சொல்லி மஞ்சனை பேசினுச்சு. 14 புள்ள 15 புள்ள பெத்த அந்த கிழவனும் கிழவியும் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த 14 சந்தோஷமா இருந்துச்சா? மூத்த பிள்ளைக்கு போட்ட டவுசரை தான் 14வது பிள்ளைக்கும் போட்டு விட்டீங்க. அது நஞ்சு போய் இத்து போய் அருணாக்குடியில மாட்டிக்கிட்டு இங்க நின்று தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தெரியாதோட கஷ்டம்? 14வது பிள்ளைய பிறந்து பாருங்க. பரம்பரை காப்பு போட்டுக்கிறோம், சரி. பரம்பரை பீரோ வாங்கி வச்சுக்கிறோம், பரம்பரை காசு வாங்கிக்கிறோம், பரம்பரை டவுசர் போட்டு போன பெண்ணமா கட்டு போச்சு, மானம் கொட்டு போச்சு. மானம் எல்லாம் கிடையாதுமா. அதான் உங்களுக்கு எங்க அதெல்லாம் இருந்துச்சு? நல்லா வைக்க போறல அக்க போர் பண்ண கோஷி எல்லாம் கூட்டு வந்து இதுல வேற நீங்க வேற பெருமையா சொல்றீங்க. எல்லா ஊருக்கும் போவோம், 2:30 மணிக்கு மேல இருக்க மாட்டோம், பால் கறக்க வரும் எங்க அண்ணன், அதோட சேர்த்து மாட்டுக்கு சென ஊசி பாக்குற வேலையை இதான் பாத்துட்டு. அந்த வேலையுமா பாக்குற? டாக்டர் 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 வாங்க டெலிவரி பாப்பாரு, மாட்டு டாக்டர். சார் நான் என்ன கேக்குறேன், அன்னைக்கு ஒரு பொண்ணு பார்க்க போகணும்னு சொன்னா கூட இந்த மாட்டு டாக்டர் அவர் என்ன சொன்னாரு? உண்மையா சொல்றேன், உலகத்துல வாய் பேசுகிற மனிதர்களுக்கு வைத்தியம் செய்வதை விட வாய் பேச முடியாத ஜீவன்களின் நோயை தீர்ப்பதுதான் உலகத்துல ரொம்ப கஷ்டம். ஒரு கைதட்டல் கொடுங்க. அப்படி யாராவது கால்நடை மருத்துவம் படிக்கணும்னாலும் நல்லா படிங்க, அதே மாதிரி அக்ரி படிக்கிறதுனாலும் படிங்க. ஏன் தெரியுங்களா, இந்த உலகத்தில் உயிர் காக்கும் மருத்துவர்களை போல பயிர் காக்கும் மருத்துவர்களும் தேவைங்கிறத தயவு செய்து மறந்துடாதீங்க. நான் என்ன கேக்குறேன், அன்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா கூட அப்படியே ஊரே ஒன்னா சேர்ந்து போவாங்க. பொண்ணு பார்க்க போறாங்க, பொதுக்கூட்டம் நடத்த போறாங்க தெரியாது, அதே ஊர்லயே முத்துன வயசான பாட்டியா கூட்டு போவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம சார் மாதிரி ஜட்ஜ் மாதிரி கேள்வி கேட்கும். பொண்ணுக்கு ஆட தெரியுமா, பாட தெரியுமா, ஓட தெரியுமா? என்னத்துக்கு சூப்பர் சிங்கர் விட்டு பாடவா போறீங்க? பொண்ணு கிளி மாதிரி இருக்கணும். ஏன் ஜோசியமா பார்க்க போற? சுண்டி விட்டா ரத்தம் வரணும், அதுக்கு சொரி சரங்கு உள்ள புள்ளைய பார்த்தா கல்யாணம் பண்ணணும். இது வேற கேட்பாங்க, முடி நீளமா இருக்குமா, புள்ள நல்ல வெள்ளையா இருக்குமா, புருவம் வளைஞ்சு இருக்குமா? நானும் உண்மையிலே ஒரே கண்டிஷன் தான் போட்டேன். நான் போற வீட்டுல மாமியார் போட்டோல தான் இருக்கணும், உயிரோட இருக்க கூடாதுன்னு. இருக்காங்க, பத்திரமா இருக்காங்க. நான் என்ன உங்க மாமியாரை ஏமா இன்னும் உசுரோட வச்சிருக்கேன்னு மாசம் 25,000 ரூபாய் பென்ஷன் வாங்குறாங்க. பென்ஷனுக்காக அந்த அம்மாவை உசுரோட வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு மருமகளை நீங்க பார்க்க முடியாதுங்கம்மா. அடக்க ஒடுக்கமா பேசுது, பண்பாடான உள்ள காரைக்கால்ல இருந்து வந்திருக்கு நினைக்கிறீங்க. கல்யாணம் ஆன புதுசுல நல்ல நிறப்படியில நிலையில வச்சு நெல்லை குவிச்சு அதை லேசா ஒரு தட்டு காலில் தட்டி விட்டு போமா, அந்த நெல் அப்படியே இறைஞ்சு வீடு முழுத விழுகும் போது இந்த அம்மா வலது கால் வச்சு போன நேரம் வீடே நிறையிட்டும் அப்படி மருமக வரும்போது பண்ணிருக்காங்க. இது 8ஆம் கிளாஸ்ல இருந்து ஃபுட்பால் பிளேயருங்க.
நேர நிலப்படிய வச்சு மேச உதைக்க சொன்னா தட்ட ஓடி வந்து மரடான மாதிரி உதைச்சது பாருங்க. மாமியா மண்டையில் அடிச்சு நெத்தி பொழந்து அது இன்னும் ஐசியூல கிடக்குது. சார் தட்ட சொன்னாங்க, நான் கொஞ்சம் எத்தி விட்டுட்டேன். நீ இதுல என்ன தட்டலமா, இருக்கு? உன் மாமியால ஏதோ பண்ணிருக்கு. சார் நான் என்ன சொல்றேன், உண்மையாவே சொல்லணும்னா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எங்க பெண்களுடைய இடத்துல இருந்து நான் சொல்லவா, அன்னைக்கெல்லாம் நீங்க பொண்ணு பார்க்க போனீங்கன்னு சொன்னாக்கா பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பார்த்து கல்யாணம் பண்ணது அந்த காலம். பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா தாண்டா கல்யாணம்னு சொல்றதுதான் எங்களுடைய இந்த காலம்னு சொன்னாக்கா பெண்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுத்துருக்கோம். நீங்க என்ன நீங்க கொடுத்தீங்க? இதெல்லாம் நீங்க காதல் பத்தி கேட்டீங்க. என்ன காதல் பண்ணீங்க? காதல் நீங்க காதலுக்கு மேல அர்த்தம் தெரியுமா மிஸ்டர் மஞ்சு? காதலுக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேக்குது. காதல்னா என்ன? காதலா காதலா அப்படின்னா அப்படின்னா என்னன்னு அது தெரிஞ்சதுதான் இந்நேரம் விட்டுருப்போம் நம்ம எல்லாம். ஏன்னு சொல்றேம்மா, ஆனா எங்க பெண் மஞ்சள் பிள்ளைகளினுடைய காதலை விட இந்த கால ஆண் பிள்ளைகளினுடைய காதல் கொஞ்சம் மேலானது. எப்படி தெரியுமா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த காதலிச்ச பிள்ளைக்கு எங்காவது கல்யாணம் வேற பக்கம் நடந்துருச்சுனாலும் அந்த பெண் பிள்ளைகள் அந்த போன் நம்பரை மாத்திரும். நம்ம எக்ஸ் திருப்பி கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவாருன்னு. ஆனா பையன் என்னைக்குமே போன் நம்பரை மாத்தவே மாட்டான். ஏன் தெரியுமா? என்னைக்கு இருந்தாலும் நம்மால ஒரு நாள் கால் பண்ணாம போயிடாதா அப்படிங்கிற நம்பிக்கை. இங்க நிறைய கைதட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? இந்த நம்பரை பல பேர் இன்னும் மாத்தாம வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த கைத்தட்ட ப்ராடக்ட்டோட ப்ரொடியூசர்லாம் உள்ள இருக்கீங்களாமா? இருக்கட்டும்மா, பாத்துக்கங்க எப்படியாப்பட்ட ப்ராப்பர்ட்டியை பத்தி விட்டுருக்கீன்னு. இவங்க காலத்துல காதல் தோல்வின்னா என்னமாச்சு சார்? நான் என்ன கேக்குறேன், அவங்க காலத்துல காதலிச்சாங்கன்னாக்கா ஒன்னா சேர கூட முடியாது. ஏன்னா பொதுவா நின்னு பேச கூட முடியாது. ஊரே ஒன்னா சேர்ந்து கட்டி வச்சு உதப்பாங்க. ஆனா எங்க காலத்துல அப்படி கிடையாது சார். மனசு ரெண்டு புடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க கல்யாணம் பண்ணுவோம். அதாவது இந்த காலத்துல காதலிச்சு கல்யாணம் பண்ணா குடும்பத்துல பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. யாருக்கு பிரச்சனை இல்ல? எந்த வீட்டுல பிரச்சனை இல்ல? மஞ்சன வீட்டுல பிரச்சனை இல்லையா? இலான வீட்டுல பிரச்சனை இல்லையா? என் வீட்டுல பிரச்சனை இல்ல? நடுவர் உங்க வீட்டுல பிரச்சனை இல்ல? நாளைக்கு பிரச்சனை வராதா? போதும்டா, பிரச்சனை வரும். போதும்டா. என் வீட்லயும் பிரச்சனை வரும். எனக்கு என் புருஷனுக்கும் சண்டை வரும். தெரிஞ்சுங்கம்மா, வீட்டுல பிரச்சனைன்னு யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டுல பிரச்சனைனா கோயில் அத்தனை அர்ச்சனை இருக்கும்னு அர்த்தம். அத்தனை அர்ச்சனை இருக்குன்னா வீட்டுல கைதட்டல் கொடுங்க. அத்தனை அர்ச்சனை நடக்குதுன்னா வீட்டுல. இன்னொன்னு சொல்றேம்மா, ஒளியோடு போராடினால்தான் ஒரு கல் சிலையாக முடியும். வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும். இருளோடு போராடினால்தான் ஒரு வண்ணத்து பூச்சி உருவாக முடியும் அப்படின்னு சொன்னா, எவர்களெல்லாம் பிரச்சனைகளோடு வாழுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பதுதான் சத்தியமான உண்மையிலேயே சார். மனைவி என்ன செஞ்சாலும் ரசிக்கணும். புருஷன் முன்னாடில சண்டை வருது அப்படின்னு சொன்னா கூட சண்டையில நான் அவர் அடிப்பேன், அவரை நான் அடிப்பேன், நான் அவர் அடிப்பேன், அவரை நான் அடிப்பேன், அப்படி சந்தோஷம். நிறுத்துமா, மறுபடியும் சொல்லு. நான் அவர் அடிப்பேன், அவரை நான் அடிப்பேன், நான் அவர் அடிப்பேன், அவரை நான் அடிப்பேன். கடைசி வரைக்கும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சொல்லு, ரிப்பீட் பண்ணு. நான் அவர் அடிப்பேன், அவரை நான் அடிப்பேன். அந்த மனுஷன் அடி வாங்கிட்டே இருந்திருக்கான். இது மட்டும் தான் போட்டு மொத்தன்னு மொத்தி இருக்கு. ஏன் இருந்துட்டு போட்டோம்? என்ன இருந்துட்டு போட்டோம்? என்ன இப்ப கொஞ்சம் தாங்குற மாதிரி அடிமா, வீங்குற மாதிரி அடிக்கிறது. ஆனா எவ்வளவுதான் அடிச்சாலும் சரி சார், இந்த காலத்து மனுஷன் கொஞ்சம் கூட அழுக மாட்டாரு. ஏன்? சத்தியமா அழுகவே மாட்டார். மஞ்சள் நான் கூட நேத்து கேட்டேன், எங்க இவ்வளவு அடி அடிக்கிறீங்க கொஞ்சம் கூட அழுகாம கல்லு மாதிரி உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டேன். ஒரு வார்த்தை சொன்னாரு சார், எப்படா தங்கம் அடிப்பேன், எப்படா தங்கம் அழுவேன், எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா என் உடம்பு தாங்கிடும், என் கண்ணுல இருந்து தண்ணி வந்தா ஓ மனசு தாங்குமா. தட் இஸ் கால்ட் லவ். எடுத்துட்டீங்களா 8வது பக்கத்தை? இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், நீயே பாடுமா. காயம் யாவும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன புட்மானே. சந்தோஷமா இருக்காளே சார். சொல்றேம்மா, காதலிச்சு அதுல தோத்துட்டா எல்லாரும் அப்துல் கலாம் ஐயாவை வந்து தன்னம்பிக்கைக்கான முகவரியா பாக்குறோம்ல. இந்த மேடையில உங்க காலத்துக்கு சப்போர்ட் பண்ணி நான் சொல்றேன், காதல் குறித்து கலாம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன சார்? ஆமா, உண்மையா சொல்றேங்க ஐயா. ஒரு மேடையில, கல்லூரி மாணவர்கள் மேடையில அந்த காணொலியே பரபரப்பாச்சு. என்ன தெரியுங்களா? காதலில் ஜெயித்தவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள், காதலில் தோற்றவர்கள் உலகத்தையே ஜெயிக்கிறார்கள் ஒரு வார்த்தையை டாக்டர் கலாம் சொன்னார். சொன்னது மட்டும் இல்லம்மா, இவங்க காலத்துல காதல் தோல்வின்னு என்னமா பண்ணாங்க? ஒரு தாடிய வளர்த்துக்கிட்டு எங்காவது ஒரு தெருநாயை புடிச்சுக்கிட்டு நீயும் தனியா இருக்க, நானும் சிங்கிள் 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 சிங்கிள். இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. வசூல் ராஜான்னு ஒரு படம் நான் இன்னைக்கு சொல்றேன், அதுல அழகா ஒரு பாட்டு கொடுத்துருப்பாரு தெரியுங்களா? என்னதான் வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லப்பா, வந்து போறதுப்பா, உயிரை தந்து போறது கிடையாது காதல்ங்கிறத ரொம்ப அழகா சொன்னார். என்ன தெரியுங்களா? கண்ணை பார்த்து பேச சொல்லும், கழுத்துக்கு கீழ் பார்க்குமே, லவ் இல்ல அதன் பேர் லவ் இல்ல.
18 வயசுக்குள்ள பட்டாம்பூச்சி துளைக்குமே லவ் இல்லே அன்பே லவ் இல்லே கிழிஞ்ச பாயில் படுத்து தூங்கும் போது உன் மனசுல கிளியோ பட்டா வந்தா லவ் இல்லே கவுளி கடை பொம்மையை பார்க்கும் போது உன் மனசுல கவுளி கட்டும் அதுவும் லவ் இல்லே ஐயையோ ஏண்டா அழுவுறே கைக்குள்ள ஏண்டா அழுவுறே அவன் போனா சம்பாதிக்கிறடா ஒரு டாக்டர் கொண்டு நோ சொன்னா நர்சு பொண்ணு ஆதரி கண்ணியாவல் இங்கே தர்மமடா ஆழ்வார்பேட்டை ஆண்டவா வெளியே போட்டு காண்டவா ஒரே காதல் ஊரில் இல்லடா லவ் பண்ணுடா அவனே 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 லவ் பண்ணுடா. கலைஞர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடு. இது என் நேரத்துல சேராது சேருமா சேராது இது சேராது சேராது. இதுல வேற அங்கே அந்த மஞ்சனை வந்து ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த காலத்துல குடும்பம் கூட்டு குடும்பமா வாழ்ந்துச்சு, பெண்கள் எல்லாமே மாமியார் மாமனாரை மதிச்சாங்க. இன்னைக்கு எவ்வளவு புருஷன் கொண்டு சொந்த பந்தத்தை எவ்வளவு மதிக்கிறேன்னு என்னைய வச்சுட்டு எப்படி நான் கேட்கலாம்? எனக்காக ஒரு தடவை கை தட்டுங்களேன், எனக்காக கை தட்டுங்க சொல்றேன். சத்தியமா சொல்றேன் சார், உண்மையிலேயே சொல்றேன். எங்க மஞ்சள் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். எனக்கெல்லாம் என் சொந்தக்காரங்களோட என் புருஷனோட சொந்தக்காரங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க மாமியால உண்மையிலேயே சார், ஏன் மாமியார் மாமனார் வந்தா கூட அந்த அளவுக்கு நான் கவனிக்க மாட்டேன். நேரத்துக்கு கவனிச்சுட்டு அதை கவனிக்கல. மறுபடியும் சொல்லுமா, ஏன் சொந்தக்கார என்ன சொன்ன? ஏன் மாமியார் மாமனார் வந்தா கூட அந்த அளவுக்கு நான் கவனிக்க மாட்டேன். என் புருஷனோட மாமியார் மாமனார் வரட்டு விழுந்து விழுந்து கவனிப்பேன். அவ்வளவு சூப்பர். பிரச்சனையே புரிஞ்சுதா சார்? இதனோட மாமனார் மாமியார் யாரு 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 சார்? யாரு? புருஷனோட அப்பனாத்தான். வந்தா கவனிக்காத. இவங்க புருஷனோட மாமனார் மாமியார் யாரு? இவங்க அப்பனாத்தான். வந்தா அப்படி கவனிக்குமா? என்ன தப்பு இருக்கு? உண்மையாமா இவங்க உண்மையா சொல்றேன். கல்யாணத்துக்கு பிறகு பாரு வீட்டுல பிரச்சனைக்கு அதாம்மா காரணம். என்ன காரணம்? என் சொந்தக்காரன் வரட்டும், என் பொண்டாட்டி என்னது எப்படி சோறு போடுறா, அவ சொந்தக்காரன் வரட்டும் எப்படி சோறு போடுறா, அவ சொந்தக்காரன் வந்தா மட்டனோட சோறு, என் சொந்தக்காரன் வரட்டும் மட்டமான சோறு. திரும்பியே பார்க்க மாட்டேங்கிற, வெறிச்சு ஓடுறான். நான் என்ன கேக்குறேன், உங்க சொந்தக்காரங்க வந்தா மட்டமா குழம்பு வைக்கிறோம், எங்க சொந்தக்காரங்க வந்தா மட்டன் குழம்பு வைக்கிறோம்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே? எதனால என் சொந்த பந்தம் வந்தா நல்லா ஆக்கி போடுற, உங்க சொந்த பந்தம் வந்தா எதுவுமே போடுறது கிடையாதுன்னா ஏன் போடுறது கிடையாது? ஏன் வீட்டுல இருந்து என் அண்ணனோ தம்பியோ வந்தாங்கன்னா நல்ல வாரி வளைச்சு நான் ஆக்கி போடுவேன். சாப்பிட்டு போய் எங்க அப்பா அம்மாட்ட என்ன தெரியுமா சொல்லுவான்? அம்மா அக்கா நம்ம வீட்டுல தாமா வடிச்ச கஞ்சிக்கு வக்கலாத மாதிரி இருந்தா, ஆனா மாமா பாரு தினமும் அவளுக்கு கறியும் மீனுமா வாங்கி போட்டு ராணி மாதிரி வச்சு தாங்குறாருமான்னு பெருமையா சொல்லுவான் எங்க அப்பா அம்மா கிட்ட. அவங்கள தாங்குறாங்க, நம்மளும் பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டாங்க. உங்களை பத்தி பெருமையா சொல்லுவான். அதுவே நொன்னனும் தம்பி எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுப்போமே, அதே மாதிரி ஆக்கி போட்டோம்னா போய் என் மாமியார்ட்ட அம்மா அண்ணன் சம்பாதிக்கிறத போற அண்ணி தின்னே தீக்குறாமா போய் வத்தி வச்சுட்டு போவான். அவனுக்கு சோறு போட்டா என்ன போடல என்ன நான் கேட்கிறேன். ஆனா உண்மையிலேயே நான் சொல்றேன் சார், இதுல வேற அண்ணன் வந்து சொன்னாங்க இன்னைக்குள்ள பெண்கள்லாம் யாருமே கூட்டு குடுத்துற வாழ்றது கிடையாது, எல்லாம் குடும்பத்தை பிரிச்சுட்டு போறான்னு கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன், குடும்பத்தை பிரிக்கிறது ஒரு தப்பா? குடும்பத்தை பிரிக்கிறது தப்பாவா? இப்பெல்லாம் இத கேள்வியாவே கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களாமா? ஏன் தப்புமா? பாவம் கேட்க கூடாதானே? இல்ல நான் என்ன கேக்குறேன், நியாயமா இருந்தா அந்த ஊரு பெண்கள் கை தட்டுங்க. ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு நாத்து இருக்கு, நாத்து அதே இடத்துல இருந்துச்சுனாக்கா அது மகசூல் கொடுக்குமா? கொடுக்குமா? நாத்தை பிரிச்சு அடுத்த இடத்துல அது நட்டா தானே அதை தூர் விட்டு அப்பதானே மகசூல் கொடுக்கும். பெண்கள் நாங்களும் பாருங்க, இப்ப நம்ம ஊர்ல 4 அண்ணன் தம்பி சேர்ந்து ஒரு குடும்பத்துல இருக்காங்கன்னு வச்சுப்போமே, அந்த குடும்பத்துக்கு மொத்தமா சேர்த்து எத்தனை ரேஷன் கார்டு? எத்தனை ரேஷன் கார்டு? ஒரே கார்டு. எத்தனை கிலோ அரிசி? 10 கிலோவா? 20 கிலோ. எத்தனை கிலோ ஜீனி? 2 கிலோ. கோயிலுக்கு எத்தனை வரி? ஒரு வரி. ஒரே வரி. அதே என்ன மாதிரி 20 கிலோ அரிசி, 2 கிலோ சக்கரை, ஒரே ஒரு கோவில் வரி. தலைக்கட்டு. அதே என்ன மாதிரி ஒரே ஒரு பிரில்லியன்டான இந்த காலத்து மருமக 4 பேருக்கும் 4 மருமகள். உன்ன மாதிரி பிரில்லியன்ட்னு சொல்லாத, நீயே சேர்த்துக்க பிரில்லியன்ட். பரவாயில்ல, நானே சொல்லிப்பேன், நீங்க சொல்ல வேணாம். 4 மருமக வந்து அந்த குடும்பத்தை 4ஆ பிரிச்சுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். மாமியார் குடும்பத்தோட சேர்த்து மொத்தம் எத்தனை குடும்பம் ஆச்சு? 5 குடும்பம். எத்தனை ரேஷன் கார்டு? 5. அவங்களே சொல்றாங்க. எத்தனை ரேஷன் கார்டுக்கா? 5. எத்தனை கிலோ அரிசி? 100 கிலோ. எத்தனை கிலோ ஜீனி? 10 கிலோ. கோயிலுக்கு எத்தனை வரி வருதுன்னு? 5 வரி வருது இல்ல? இப்ப சொல்லு, குடும்பத்தை பிரிக்கலாம் தானே? தட்டு கைய தட்டுங்கக்கா. ஏங்க 2 கிலோ ஜீனி வந்த இடத்துல 10 கிலோ வாங்கி கொடுத்துருக்கோம், 20 கிலோ அரிசி வந்த இடத்துல 100 கிலோ வாங்கி கொடுத்துருக்கோம்.
கோயிலுக்கே வரிய குடுக்குறோம் நாங்க. கோவிலுக்கு வரி சொல்றதெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன். அது ஆத்தா சன்னிதானத்துக்கு வருது, இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உண்மையா சொல்றேன், இந்த கார்டை பிரிச்சா அதெல்லாம் சரி 100 கிலோ அரிசி வாங்கி இந்திக்காரனுக்கு தானே கிலோ 10 ரூபாய்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். கைதட்டல் கொடுங்க. நான் உண்மைனா கைதட்டல் கொடுங்க. நான் கேட்கிறேன். இந்த ஊர்ல அடி அவன் பண்றாங்க. பூரா நல்ல அரிசி வாங்கி தெம்பா இருக்கேன், நம்ம பூரா நோஞ்சா கோழி மாதிரியே போயிட்டு இருக்கிறோம். ஐயா இந்த ஊர்ல நடக்கலாம் எனக்கு தெரியாது. காரைக்கால நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டேன். எங்க ஊர்ல எல்லாமே நல்லா தான் கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன் சார், உண்மையிலே மாமியார் மேல பாசமா இருக்கிறது ஒரு தப்பா? இந்த காலத்து மருமக ஏன் மாமியார் மேல நான் பாசமா இருக்கேன், என் மாமியார் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்து மனுஷி. இப்ப நான் என்ன கேக்குறேன், உங்க ஊர்ல பெருந்துறையில போன வாரம் உங்க மனைவி பேர்ல இடம் வாங்கி போட்டீங்கல்ல, ஆமா, பையன் பேர்ல அடுத்த மாசம் ஒரு இடம் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கல்ல. எல்லாரும் பாருங்க, மனைவி பேர்ல இடம் வாங்குவாங்க, புள்ள பேர்ல இடம் வாங்குவாங்க. யாராச்சும் மாமியார் பேர்ல இடம் வாங்குவாங்களா? மாட்டாங்க. நான் வாங்கியிருக்கேன். மாமியார் ஆனா அதுக்கு அந்த காலத்து மனுஷிக்கு புரியலனே. என்னன்னு சண்டை போடுது. எங்க இடம் என்ன வேலை வித்துக்கிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு. என்னைக்கே ஒரு நாள் திடீர்னு ஏறி போயிருமே, இப்பயே சுடுகாட்டுல 6க்கு 3 இடம் வாங்கி போட்டேன். உன் மாமியாளுக்கு 5.25 to 4.25 போதுமேம்மா. அதுக்குமா கொஞ்சம் ஒரு 1.25 அடி சேர்த்து வாங்கினேன். 5.25 to 4.25. மாமியார் ஹைட்டா இருப்பாங்க. உலகத்திலே மாமியாளுக்கு இப்படி ஒரு இடம் வாங்கி போட்ட ஒரே மருமகன் நீதாம்மா. என்ன தப்பு இருக்கு? தயவு செய்து நம்முடைய அற்புதமான இந்த மண்ணுல அப்படி ஒரு இடத்தை யாரும் ரெஜிஸ்டர் பண்ணிடாதீங்க சார். நான் என்ன எதுக்காக சொல்றேன்னா, இந்த காலத்துல எது செஞ்சாலும் அது தப்பா இருக்கு தப்பா இருக்கு தப்பா இருக்கு நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பா பேசணும்னு சொன்னா கூட அந்த காலத்துல மனசு விட்டு, ஏன் முகத்தை பார்த்து பேசுவீங்கன்னு கேட்டா கூட அந்த காலத்துல கிடையாது. ஆனா இந்த காலத்து பெண்கள் நாங்க அப்படி கிடையாது. நான் நேத்து புதுக்கோட்டைக்கு பட்டிமன்றம் போனேன். ஏன் புருஷன் சத்தியமங்கலம் போயிருந்தாரு ஒரு டியூட்டி விஷயமா. சத்தியமங்கலம் போனவர் திடீர்னு கால் பண்றாரு, சார் செல்லக்குட்டி எங்க இருக்கேன்னு கேட்டாரு. புதுக்கோட்டைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கேன் மாமான்னு. இல்லடா நீ சத்தியமங்கலத்துல தான் இருக்கேன்னாரு. நான் எப்படி அங்க இருப்பேன், செல்ல நோடாதீங்க, கீழே வைங்க, 500 ரூபா பிடிங்க நடுவருக்கு. இல்லம்மா இது வேறம்மா. நான் எப்படி சத்தியமங்கலத்துல இருப்பேன், புதுக்கோட்டையில இருந்தேன். மாமா நான் புதுக்கோட்டையில தான் இருக்கேன், அது ஸ்டேஜ்ல இருக்கேன். இப்ப என்ன மாமா பிரச்சனை? இல்லடா தங்கம் நீ சத்தியமங்கலத்துல தான் இருக்கேன்னாரு. புதுக்கோட்டையில இருக்கிற உங்களை ஏன் சத்தியமங்கலத்துல தான் இருக்கேன்னு அவரு சத்தியம் பண்றாரு. அதான் எனக்கும் தெரியல. சரி எப்படி சொல்றீங்கன்னு நானும் கேட்டேன். உன்னோட தங்கம் அப்படியே காரை நிறுத்திட்டு ஜஸ்ட் ஒரு வாக் போலான்னு சொல்லிட்டு நடந்து போனோமா, இந்த பக்கமும் மலை இந்த பக்கமும் மலை, பெரிய காடு. அங்க ஒரு போர்டு வச்சிருந்திருக்காங்க. என்ன போர்டு? இது மயில்கள் நடனமாடும் பகுதி. மயில்கள் அவங்க ஏதோ ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு உட்கார்ந்து இருடா நீ ஏன்டா வந்த இப்படிப்பட்ட இடத்துக்கு? நான் கூப்பிடுவியா? நான் 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுங்கடா. உண்மையை சொல்றேன், நீ நிக்கும் போது போர்டு என்னமா இருந்தது? இது மயில்கள் நடமாடும் பகுதின்னு இருந்துச்சா. அப்படி இருந்திருக்காது. இப்ப நான் சொல்றேன், மக்கள் கை தட்டுவாங்க. என்ன? குடும்பத்தை பிரிக்கும் ஒரு மகத்துவமான விலங்கு நடமாடும் பகுதி, பார்த்து செல்லவும் இருக்கும். கைதட்டுக்கு இப்ப கைதட்டுக்கு நான் கேட்கிறேன். எதுக்கு இப்ப கை தட்டினீங்க? இசைக்கலைஞர்களே கை தட்டுறாங்க. எலுமிச்சம்பழம் வச்சிருக்கேன், உருட்டி விட்டு போயிடுவேன் சார். அப்படி காதலிக்கணும் சார். உண்மையே பாருங்க, எங்க வீட்டுல உங்களுக்கு தெரியும், காரைக்கால இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் பீச் இருக்கு. கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு நாள் கூட மனுஷன் என்ன பீச்சுக்கே கூட்டு போல. நேத்து அடிச்சு பிடிச்சு வாங்க போவோம்னு சொல்லிட்டு போன வாரம் பீச்சுக்கு கூட்டு போனோம் சார். மணல் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு அந்த தண்ணியில கால் நினைக்காம கூட்டு வந்துட்டாரு சார். ஒருவேளை அவருக்கு பயமோ? ஆமா, நான் அதான் கேட்டேன், ஏன் மாமா இது வரைக்கும் கூட்டிட்டு விட்டு அங்க உள்ள போட்டு பக்கத்துல நின்னு இதான் தங்கம் கடலு பாத்துக்கன்னு சொல்லி அப்படியே கூட்டு வந்துட்டாரு. ஏன் கடல்ல காலை நினைக்க விட மாட்டீங்க? ஒரே ஒரு தடவை போய் காலை நினைச்சிட்டு வரேன்னு சொன்னேன். என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த காலத்து மனுஷன் அன்பான மனுஷன், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவர். லவ் பண்ணி இல்லம்மா, அது லவ் பண்ணி என்னடா சொல்லும். ஆனா இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன? உங்க வீட்டுக்காரர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரா? காதலுக்கு கண்ணு இல்ல. பேசுமா, பரவாயில்ல போயிட்டு போகுது, என் புருஷன் தானே. என்னடா சொல்லும், சுத்த கூறுவாரு தெரியாம இருக்கியடா. நீ பாட்டுக்கு இங்க இருந்து கடல்ல போய் காலை நினைச்சு உன் கால் பட்ட நேரம் கடல் தண்ணி உப்பா இருக்கிறது பூரா இனிப்பா மாறிடுச்சுன்னா கிளம்புங்க ஐயா, தயவு செய்து கிளம்புங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு முடிக்கலாம் நினைச்சேன், இப்பவே முடிக்கிறேன். நன்றி வணக்கம். வாய்ப்பு பாருங்க. என்ன ஏமா 8 மணிக்கு மேல உன் முகத்தை பார்க்க சகிக்க முடியாம அப்படி போடு, அப்படி போடு. ஏன் சார் இப்ப கூட மேடையில என்கட்சி ரோட்ல ஒரு பெருச்சாலி நசுங்கி கிடக்கும் சார். இப்ப கூட மேடையில இருக்கும் போது என் புருஷன் எனக்கு வீடியோ கால் பண்ணாரு.
நம்ம டீம் வழக்கப்படி செல்லுக்கு எடுக்க கூடாது மேடைக்கு ஆமா. வந்தா. ஆனாலும் வீடியோ கால் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி நான் அட்டன் பண்ணக்கா. ஏமாமா நான் தான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், அது இன்னைக்கு மஞ்சள் டீமுக்கு வேற நான் வந்திருக்கேன், செல்ல எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஏன் இத்தனை தடவை வீடியோ கால் பண்ணீங்கன்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லடாமா, நீ பாட்டுக்கு பட்டிமன்றம்னு 10 நாளைக்கு வர மாட்டேன்னு பைய எடுத்துட்டு போயிட்ட. மாமாவுக்கு தூக்கமே இல்லடா சொல்லும். அதான் அப்படியே மொட்டை மாடியில நின்னு வானத்தை அண்ணாந்து பார்த்தனா வானத்துல நிலாவை காணோம். அதான்டா தங்கம் செல்லுல வீடியோ கால் பண்ணி பார்த்தேன், இருக்கேன் என் பௌர்ணமி இல்ல. ஒண்ணு சொல்றேம்மா, என்ன ஏன் வானத்துல நிலா இல்ல தெரியுமா? அதான் இங்க இருக்கனே. அமாவாசை என்னைக்கு நிலா வராது. இப்ப கைதட்டுங்க, நான் கேட்கிறேன். அமாவாசை இன்னைக்கு பஞ்சமி, அதெல்லாம் நிலா வரும். பஞ்சமி. நான் என்ன சொல்றேன், அந்த காலத்துல ஒரு பேச்சுக்கு கூட உங்க பொண்டாட்டியை வர்ணிப்பீங்களா பாராட்டுவீங்களான்னு கிடையாது. ஒரு வார்த்தை சாப்பிட்டேன்னு கூட அன்னைக்கெல்லாம் கேட்க மாட்டீங்க சார். அவங்களும் பாருங்க வீட்டுல ஒரு பொருளோட பொருளாதான் இருந்துகிட்டு இருந்தாங்க. இன்னும் சிறப்பா சொல்லணும்னு சொன்னாக்கா, அன்னைக்கெல்லாம் பாருங்க கஷ்டமேனு வாழ்ந்தவங்க தான் இருந்தாங்களே தவிர இஷ்டப்பட்டு அவங்க வாழ்ந்தாங்கன்னு கேட்டா கிடையாது. ஆனா இந்த காலத்துல எங்க புருஷன் எங்கள்கிட்ட பொய் சொல்றாங்கன்னு தெரியும். நாங்க என்ன தெரியுமா கேக்குறோம், பொய் சொல்லி கூட எங்களை காதலிக்க, பொய்யா காதலிக்காதீங்கன்னு தாங்க நாங்க சொல்றோம். அந்த கணவனுக்கு அந்த நிலாவையே நாங்க பரிசா கொடுப்போம். மல்லு வேட்டி கட்டி இருக்கு, அது மேல மஞ்சள் என்ன ஒட்டி இருக்கு, முத்தழகு கட்டி போடுச்சு, முத்தம் கொடுக்க மஞ்ச வந்து ஒட்டிக்கிருச்சு. மார்கழி மாசம் பார்த்து மாறுல குளிராச்சு, ஏதுடா வம்பா போச்சு, ரவிக்கையும் கிடையாது, சொக்கம்பட்டி சேலை கட்டி பூத்திருக்க பூந்தோடு, பூ வந்து கண்ணடிச்சா வண்டு வரும் பின்னால, அந்த நிலாவை தானா கையில போடுச்சு, அந்த நிலாவை தானா கையில போடுச்சு. அதாவது சார் நகைச்சுவைக்காக எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் இப்படி சொல்லி நிறைவு செய்யறேன். சொல்லுங்க. ஏன் அந்த காலத்தை விட இந்த காலம் நல்லா இருக்குன்னு சொல்றேன் தெரியுமா? அண்ணன் சொன்னாங்க அன்னைக்கெல்லாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டோம், எல்லா இடத்துக்கும் நாங்க நடந்து போகணும்னு சொல்றாங்கல்ல. உண்மையாவே சொல்லணும்னா காசு பணத்தை நம்ம சம்பாதிக்க முடியும், ஆனா இழந்த நேரத்தை நம்மளால சம்பாதிக்க முடியுமா? அதாங்க காலம் பொன் போன்றதுன்னு சொன்னாங்க. நீங்க இன்னைக்கு 50 ரூபாவை மிச்சம் முடிக்கிறதுக்கு 5 கிலோமீட்டர் நீங்க நடந்து போனீங்க. ஆனா நாங்க இன்னைக்கு 3 மணி நேரத்தை மிச்சம் முடிக்கிறதுக்கு 100 ரூபாய் தாராளமா எடுத்து நாங்க செலவு பண்றோம்னு சொன்னாக்கா நேரத்துடைய அருமை எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்குங்க. இன்னும் சிறப்பா சொல்லணும்னா அன்னைக்கெல்லாம் அப்பா வயல் வேலை பார்த்தா புள்ளையும் வயல் வேலை தான் பார்க்கணும், அப்பா கூலி வேலை பார்த்தா புள்ளையும் கூலி வேலை தான் பார்க்கணும், அப்பா செருப்பு தைச்சா புள்ளையும் செருப்பு தான் தைக்கணும், அப்பா என்ன வேலை பார்க்கறோம் அதே தான் அந்த வம்சமே பார்க்கணும்ன்ற மாதிரி அன்னைக்கு இருந்துச்சுங்க. ஆனா இந்த காலகட்டம் அப்படி கிடையாது. ஏன் அப்பா கூலி தொழிலாளியா இருந்தாலும், ஏன் அப்பா செருப்பு தைச்சாலும், நான் படிச்சு ஒரு கலெக்டராவோ ஒரு அட்வொகேட்டாவோ ஒரு டாக்டராவோ ஒரு போலீஸாவோ மாறி என் அப்பாவுடைய தலையெழுத்தை நான் என்னால மாத்த முடியும்னு சொன்னாக்கா தரமான கல்வியை கொடுக்கறது எங்களுடைய இந்த காலமா இல்லையாங்க? அன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க பிறந்தாலே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டாங்க. ஆனா பெண் பிள்ளை பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொண்ட காலம் போய் இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு கல்வி பாலை நாங்க இன்னைக்கு கொடுத்து இந்தியாவில் ஒரு நேரத்தில் பெண் பிள்ளைகள் காப்பாற்றப்படுமாங்கிற நிலைமை மாதிரி இன்னைக்கு இந்தியாவையே பொம்பளை பிள்ளை தான் காப்பாத்திக்கிட்டு ஒரு நிலைமையில இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னாக்கா இந்த காலம் எங்களுக்கு வரம் தானே. இன்னும் சிறப்பா சொல்லணும்னா அன்னைக்கெல்லாம் என்ன வியாதினே தெரியாம நீங்க செத்துக்கிட்டு இருந்தீங்க. ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தா கூட முனி அடிச்சிருச்சு பேய் அடிச்சிருச்சு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு என்ன வியாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த இதயத்துல ஒரு பிரச்சனைனா இதய மாற்று அறுவை சிகிச்சை மூலமா அந்த நபரோட ஆயுள் காலத்தை நீங்க அதிகப்படுத்தி கொடுக்கறோம்னு சொன்னாக்கா இந்த காலம் வரம் தானே சார். அன்னைக்கு ஊனமான குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா கூட முடவனுக்கு கொம்பு தேன் மேல ஆசையான்னு சொல்லி ஓரங்கட்டி வச்சது உங்களுடைய காலம். ஆனா நீ மாற்றுத்திறனாளி கிடையாது தங்கம், இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய திறனாளி நீதான் சொல்லி தங்கமகன் சேலம் மாரியப்படை கொடுத்தது கூட எங்களுடைய இந்த காலம் தான் சொன்னாக்கா ஏன் சார் இவ்வளவு? ஏன் சார் அன்னைக்கெல்லாம் செத்து போனா முடிஞ்சு போச்சுன்னு மண்ணுக்குள்ள நீங்க புதைச்சிங்க. ஆனா மண்ணில் புதைத்த உயிர்களை கூட இது புதைப்பதற்காக கிடையாது, இன்னொரு உடலில் விதைப்பதற்காக சொல்லிட்டு உடல் உறுப்பு தானம் மூலியமா எங்களுடைய உறுப்புகள் மூலியமா எத்தனையோ உயிர்களை நாங்க இன்னைக்கு வாழ வைக்கிறோம்னு சொன்னாக்கா இந்த காலம் எல்லா விதத்திலயுமே எங்களுக்கு நல்லா தானே சார் இருக்கு. அதாவது இன்னைக்கு கூட இப்படி சொல்லி நிறைவு செய்யறேன். இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க பைக்கை வேகமா ஓட்டிட்டு போறாங்க, குடிச்சு கெட்டு போறாங்கன்னு சொன்னீங்கல்ல. குடியை நிறுத்துறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், எவ்வளவோ போராட்டங்கள் நடத்தணும். 10 வயசு சிறுவன் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மீம்ஸ் போட்டான் சார்.
இன்ஸ்டாகிராம்ல இந்த காலத்துல உள்ள 10 வயசு சிறுவன் ஒரே ஒரு மீம்ஸ் போட்டான், ஒட்டுமொத்த உலகமும் அவனை திரும்பி பாச்சுன்னு சொன்னா அவன் என்ன தெரியுமா போட்டான்? ஒரு மீம்ஸ்ல போட்டான், ஒரு குடிச்ச காலி பாட்டில் வந்து அந்த குடிகாரனை பார்த்து சொன்னுச்சான், என்னுள் உள்ள அனைத்தையும் நீ குடித்து விட்டாய், நான் உன்னுள் முழுமையாக சென்று விட்டேன், அதனால் நான் காலி. என்னுள் உள்ள அனைத்தையும் நீ குடித்து விட்டாய், அதனால் நான் காலி, நான் உன்னுள் முழுமையாக சென்று விட்டேன், இனிமேல் நீ காலின்னு சொல்லி அந்த பாட்டில் அவனை பார்த்து சொன்ன மாதிரி ஒரு மீம்ஸ் போட்டான். கோடி கணக்குல லைக்ஸ் போனுச்சு, வியூஸ் போனுச்சு. அதை பார்த்து ஒரு 4 பேர் திருந்தி இருக்க மாட்டாங்க சார். தப்புங்கிறத அந்த காலத்தையும் நடந்துச்சு, இந்த காலத்தையும் நடந்துச்சு. இன்னைக்கு சிசிடிவி கேமரா இருக்கு, எல்லாம் மாட்டிக்கிறாங்க. அன்னைக்கு சிசிடிவி கேமரா இல்ல, எல்லாரும் மாட்டல. ஒரு சின்ன கதை சொல்லி நிறைவு செய்யறேன், அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு. ஒரு ஜூல ஒரு புலி இருந்திருக்கு, ஒரு சிங்கம் இருந்திருக்கு. ஒருத்தன் அந்த புலியை ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருந்தானா. அரை மணி நேரம் பார்த்துட்டு அந்த புலி கிட்ட போய் என்னமோ சொல்லிட்டு போயிருக்கா. அந்த புலி அடிக்க போனுச்சான். இந்த சிங்கம் கேட்டுச்சான், எவனாச்சும் உன்னை இவ்வளவு நேரம் நின்று பார்த்தானா? இவன் தானே அரை மணி நேரம் உன்னை பார்த்தா, எதுக்கு அவன் அடிக்க போனேன்னு கேட்டுச்சா. அப்ப அந்த புலி சொன்னுச்சான், அரை மணி நேரம் என்னை குறுகுறுன்னு பார்த்துட்டு அவன் போகும்போது என்ன தெரியுமா சொல்லிட்டு போனா, என் மாம்பெரிய பூனையை பாருன்னு சொல்லிட்டு போனானா. உங்க பார்வையில தப்ப வச்சுட்டு ஏன் சார் எங்க மேல பிரச்சனை சொல்றீங்க? அன்னைக்கு நீங்க 500க்கு 200 மார்க் எடுத்தாலே பெரிய விஷயம் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஆன்லைன்ல எவ்வளவு விஷயங்கள், செல்ல திறந்தாலே கெட்டு போற காலத்துல கூட எங்க பிள்ளைங்க இன்னைக்கு 600க்கு 600 மார்க் இன்னைக்கு வாங்குறாங்கன்னு சொன்னாக்கா நல்ல விஷயத்தையும் நீங்க பாருங்கன்னு தாங்க சொல்றோம். எல்லா காலத்திலயும் கெட்டதும் இருக்கு, நன்மை இருக்கு. இந்த காலத்திலயும் நன்மை இருக்கு, கெட்டதும் இருக்கு. நன்மைகளை மட்டும் எடுத்துக்கிட்டாக்கா இந்த காலம் உங்களுக்கும் சொர்க்கமா இருக்கும்னு சொல்லிட்டு, செத்தவங்களுக்கு செலவச்சு மாலை போடுறதை விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க, எல்லா குடும்பமும் என்னைக்கே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்பு. நன்றி பாராட்டி நம்ம முறை. நன்றி, வணக்கம். இந்த எஃப்எம்ல பேசுறவங்க கடக்கடன்னு பேசி படப்படன்னு முடிக்கிற மாதிரி படக்குன்னு முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் குறித்த நேரத்தில் நிறைவான செய்திகளை தந்திருக்கக்கூடிய யோகதர்ஷினி அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. அக்கா அக்கா உட்காருங்க, ஒரு அரை மணி நேரத்தில் 20 நிமிஷம் தான் முடிச்சிருவேன், தயவு செய்து போகாதீங்க. உண்மையிலும் பாருங்க ஒரு நடுவருடைய நிலைமையை. இருந்தாலும் சிறப்பா பேசியிருக்காங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக இடையீடு செய்யாமல் அன்பு சகோதரர் நம்முடைய பாண்டிச்சேரியிலிருந்து வருகை தந்திருக்கிற திரைப்பட உதவி இயக்குனர் அன்பு சகோதரன் மதன் அவர்களை உங்கள் கைதட்டலோடு அந்த காலமே அழைக்கிறேன்.